Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து மூணு வகையான gathered ruffles இது வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். கிட்ஸ் ஃப்ராக்ல, அதுக்கப்புறம் வந்து நிறைய டிசைனர் ட்ரெஸ்ஸஸ்ல, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்ல இதுல எல்லாம் வந்து நம்ம இந்த gathered rufflesலாம் வந்து தச்சிருப்பாங்க. வந்து மெயினா ஸ்கர்ட்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய தைப்பாங்க. இப்போ இதுல வந்து ஒவ்வொரு டைப்ஸா வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் ஏற்கனவே சேனல்ல வந்து pleated ruffles பத்தின ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ கார்ட்லயும் இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் சிங்கிள் எட்ஜ் கேதர்ட் ரஃபிள் தான் பார்க்க போறோம். இப்போ நான் ரஃபிள் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். வந்து இந்த ரஃபிள்ஸ் வந்து நம்ம ப்ளீட்ஸ் மாதிரியே தான் நமக்கு தேவையான அளவு நீளத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ 5 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு ரஃபிள் தைக்கணும் அப்படின்னா நீங்க அதை விட 2 மடங்கு துணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா 3 மடங்கு துணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுருக்கம் அதிகமா வேணுமோ அந்த அளவுக்கு நீளமான துணியா எடுத்துக்கணும். அந்த துணியோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஃபிளோட சைஸை பொறுத்து நீங்க வந்து எடுத்துக்கணும். சிங்கிள் எட்ஜட் ரஃபிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம துணியோட சேர்த்து அட்டாச் பண்ணுவோம், இன்னொரு சைடு வந்து மடிச்சு தைப்போம். இப்போ நீங்க வந்து 2 இன்ச்சுக்கு வந்து ரஃபிள் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க வந்து 3 இன்ச்சுக்கு துணி எடுத்துக்கணும். ஒரு சைடு வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு, கேதர் வைக்கிற சைடு வந்து பாத்தீங்கன்னா துணியோட ஜாயின் பண்றதுக்கு. இப்போ இந்த துணியோட ஒரு சைடு வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி சின்னதா மடிச்சு தைச்சுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி சின்னதா ஸ்ட்ரைட் தையல் தான் போடணும் அப்படின்னு இல்ல. உங்ககிட்ட ஜிக்ஸாக் மிஷின் இருந்தது அப்படின்னா நீங்க ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பீகோ ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சு தைச்சதுக்கு அப்புறம் துணியோட ரைட் சைடு வச்சு தான் நம்ம எப்பயுமே கேதர் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல துணியில வந்து சுருக்கங்கள் எப்படி வைக்கிறது அது வந்து ஒரு 6 டைப்ஸ்ல வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணல அப்படின்னாலும் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இங்க மேல ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல வந்து நம்ம நார்மல் மிஷின்ல எப்படி வந்து கேதர் பண்றதுன்ற அதே மெத்தட்ல தான் பார்க்க போறோம். நம்ம மிஷின்ல தையல் போட்டுட்டு கேதர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டபுள் ஸ்டிச் போடுவோம். அதே மாதிரி தான் இதுலயும் போட போறோம். கேதர் பண்ணும்போது மேல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். தையல் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4ல இருந்து 5 இன்ச் அளவுக்கு நூல் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தையலோட பெரிய அளவு வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஆரம்பிக்கும் போது எப்படி எக்ஸ்ட்ரா நூல் விட்டோமோ அதே மாதிரி முடிக்கும் போது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஒரு ஃபூட் அளவுக்கு இடைவெளி விட்டு இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு இருக்கிற அந்த நூல்ல பாபின் த்ரெட்டையும் மேல இருக்க அந்த நீடில் த்ரெட்டையும் வந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். மேல இருந்து வரும்ல அந்த 2 நூலை மட்டும் நம்ம சேர்த்து முடிச்சு போட்டுக்க போறோம் 2 சைடுமே. ரெண்டு சைடும் முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நம்ம 2 தையல்லையும் கீழே இருக்க பாபின் த்ரெட்டை ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வந்து கையில பிடிச்சிட்டு இந்த மாதிரி துணியை சுருக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேதர்ஸ் வந்து அழகா கிடைக்கும். ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சுருக்கி எடுக்கும் போது நமக்கு வந்து நடுவுல தையல் வந்து கட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் 2 தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காவும் இருக்கும், கேதர்ஸ் பண்றதுக்கு வந்து ஈஸியாவும் இருக்கும். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு துணியை வந்து இந்த மாதிரி சுருக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து சின்ன கிளாத்தா இருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இதே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு பெரிய சைஸ்க்கு எடுக்கும் போது நமக்கு சுருக்கங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா வேணுமோ அந்த அளவுக்கு சுருக்கி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி 2 சைடு இருக்க அந்த எக்ஸ்ட்ரா நூலையும் வந்து முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்ப நமக்கு வந்து சாதாரணமான ஒரு சிங்கிள் எட்ஜ் கேதர்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து எந்த ஒரு ட்ரெஸ்லனாலும் எடுத்து வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ரா எட்ஜஸ் மட்டும் தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்கர்ட்லயோ ஏதாவது ஒரு வெஸ்டர்ன் டாப்லயோ இல்லைன்னா நெக் லைன்ல எந்த இடத்துலனா ஸ்லீவ்ல கூட இந்த கேதர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவ் தைக்கலாம். கிட்ஸ்க்குலாம் தைக்கிற அந்த ஸ்கர்ட் அவங்களோட ஸ்லீவ்ஸ்ல எல்லாம் தைச்சிங்கன்னா இந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம டபுள் எட்ஜ் கேதர் ரஃபிள் வந்து பார்க்க போறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் துணியோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு அப்படி இல்லைன்னா வந்து 3 மடங்கு அளவு துணியை எடுத்துக்கலாம். துணியோட அகலம் வந்து நம்ம கேதர் வந்து 2 இன்ச்சுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து 4 இன்ச் அளவுக்கு துணி எடுத்துக்கணும். ஏன்னா இதுல 2 சைடும் நம்ம வந்து மடிச்சு தைக்க போறோம். இப்ப நம்ம இது வந்து 4 இன்ச்சுக்கு துணி எடுத்திருக்கேன். நமக்கு தைச்சதுக்கு அப்புறம் 2 இன்ச் அளவுக்கு ரஃபிளோட சைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப இதுல 2 சைடும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மடிச்சு தைச்சோம்ல அதே மாதிரி மடிச்சு தைச்சுக்கலாம்.
இப்போ 2 சைடும் தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து பாதியா மடிச்சு வச்சு சென்டர் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். சென்டர்ல மட்டும் தான் இந்த மாதிரி கேதர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. 2 சைடும் நம்ம எட்ஜ்ல வந்து தையல் போட்டு விட்டுட்டு ஏதாவது ஒரு எட்ஜுக்கு பக்கத்துல கூட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல அதே மாதிரி கேதர் பண்ணி கூட தைக்கலாம். இதுல இப்ப நம்ம சென்டர்லயே வந்து மார்க் பண்ணி சென்டர்ல வந்து கேதர் பண்ணலாம். நம்ம போட்டிருக்க லைனுக்கு 2 பக்கமும் 1 ஃபுட் இடைவெளியில நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே தையல் போட்டு எடுத்துக்கணும். நான் 2 தையல் வந்து போட்டு எடுத்திருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி நூலை எடுத்து நம்ம பாபின் த்ரெட்டை இழுத்து கேதர் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலயும் பண்ண போறோம். நான் இதுக்கு வந்து மொத்தமாவே 4 நூலையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கிறேன் ஒரு சைடு. இந்த சைடு இருக்கிற நூல்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க அந்த நீடில் த்ரெட்டை விட்டுட்டு அந்த கீழ இருக்க பாபின் த்ரெட்டை மட்டும் இந்த மாதிரி லைட்டா இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி துணி வந்து சுருங்கிட்டே வரும். நூல் வந்து கட் ஆயிராம கரெக்டா வந்து பிடிச்சிட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்காம இழுக்கணும். அப்பதான் நமக்கு இந்த சுருக்கங்கள் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி ஃபுல்லா அந்த துணியை ஃபுல்லா சுருக்கி எடுத்துக்கலாம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தேவையான அளவுக்கு வந்து கேதர்ஸ் வச்சதுக்கு அப்புறம் முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நூலை வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்க சுருக்கம் வந்து அப்படியே நின்னுக்கும். டபுள் எட்ஜஸ் ரஃபிள் வந்து தச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எந்த ஒரு ட்ரெஸ்லனாலும் எடுத்து வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணும்போது இந்த நடுவுல நம்ம ஒரு சென்டர் லைன்ல ஒரு கோடு போட்டிருந்தோம்ல அதுல தான் வந்து நம்ம தையல் போட்டு ட்ரெஸ்ஸோட இதை வந்து அட்டாச் பண்ணணும். இந்த ரஃபிள்மே வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ்ல எல்லாம் வச்சு தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். கிட்ஸ் ட்ரெஸ்க்கு மெயினா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெஸ்டர்ன் டாப் இந்த மாதிரி டாப்ஸ்லயே வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் இந்த ரஃபிள்ஸ் வச்சு. கேதர்ஸ் வந்து நம்ம அந்த துணியோட சென்டர்ல பண்ணாம இந்த மாதிரி ஒரு எட்ஜ்ல கூட பண்ணி அதையும் வந்து நம்ம துணியோட சேர்த்து நம்ம ட்ரெஸ்ஸோட சேர்த்து அட்டாச் பண்ணி தைக்கலாம். அப்புறம் ஃப்ராக் டைப் ட்ரெஸ்ஸஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரஃபிள் ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ அடுத்த டைப் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டபுள் வித் ஃபோல்டட் ரஃபிள். இதுக்கும் துணியோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு இல்லைன்னா 3 மடங்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். துணியோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா ரஃபிளோட சைஸோட சீம் அலவன்ஸ் வந்து சேர்த்துட்டு அதை அப்படியே டபுளா எடுத்துக்கணும். இப்போ நீங்க 2 இன்ச் அளவுக்கு ரஃபிள் சைஸ் எடுத்துட்டு அதோட 1/2 இன்ச் அளவுக்கு வந்து தையலுக்கான அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா 2.5 இன்ச் வரும். இதை அப்படியே டபுள் ஆக்கணும்னா 5 இன்ச் அளவுக்கு துணி வரும். இந்த அளவுக்கு நீங்க வந்து எடுத்துக்கணும். நடுவுல ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃபிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து இதுல 2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் அளவுக்கு வந்து நமக்கு ரஃபிள் சைஸ் கிடைக்கும். மேல இருக்க 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு. நான் வந்து துணியோட அளவு வந்து 4 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ மேல இருந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல நம்ம போட்ட மாதிரியே லாங் ஸ்டிச் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு தச்சோம். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து டபுள் ஸ்டிச் போட்டே வந்து கேதர் பண்ணுங்க. நான் வந்து இதுல சிங்கிள் ஸ்டிச் போட்டே வந்து எப்படி கேதர் பண்றதுன்னு காமிக்கிறேன். ஒரு சைடு இருக்கிற அந்த நூல் வந்து ரெண்டுமே பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக 2 த்ரெட்டையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த சைடு வந்து பாபின் த்ரெட்டை மட்டும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டா வந்து பிரஸ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த துணி வந்து நல்லா வந்து சுருக்கம் கொடுத்துட்டே வரும். ஒரே ஒரு தையல் போட்டு நூல் பிடிச்சு நம்ம இழுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. சீக்கிரமே வந்து நூல் கட் ஆயிரும். அதனால மெதுவா தான் இந்த மாதிரி கேதர்ஸ் வந்து பண்ணணும். இந்த மாதிரி துணியில வந்து ஃபுல்லா தேவையான அளவுக்கு கேதர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி வந்து 2 நூலையும் சேர்த்து முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரஃபிள் வந்து நமக்கு அப்படியே நின்னுக்கும். இதை வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு ட்ரெஸ்ல வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த டபுள் வித் ரஃபிளும் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நமக்கு எந்த ட்ரெஸ்லனாலும் நெக் லைன்ல, ஸ்லீவ்ஸ்ல, ஸ்கர்ட்ஸோட எண்டிங்ல இந்த மாதிரி எதுலனாலும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோல வந்து பேசிக் ரஃபிள், அப்புறம் டபுள் எட்ஜஸ் ரஃபிள்,
டபுள் வித் ரஃபில் இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ல கேதர்ட் ரஃபிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பேஜஸ் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.